இன்றைக்கு நம்ம செய்தி வழங்குவதற்காக ரெவரண்ட் டாக்டர் சகா அருள்ராஜு என்ற என்னுடைய நண்பர் அவர் வந்துள்ளார்கள். அவன்கிட்ட வேற திடீர்னு ஒரு கார்டு கிடச்சிது. அப்போ சாருக்கு நம்பர் முன்னால் இருந்தது. நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் 2013 தந்திருந்தாங்க. அப்போ இன்றைக்கி கூப்பிட்ட உடனே அவங்க அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி நம்ம மத்தியிலே வந்துள்ளார்கள். அவர்களுக்கு உங்களுக்கு அநேகருக்கு பரிச்சயமானவராக இருக்கலாம். அவங்க கிராஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் என்று ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதிலே அவர்கள் ஃபவுண்டராகட்டும் மற்றும் அதில் சேர்மனாகட்டும் செயல்பட்டு வருகிறார்கள். மற்றும் ஒரு ஸ்டேட் லெவல் என்ஜிஓலையும் அவங்க ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து வருகிறார்கள். தமிழ்நாடு மைனாரிட்டி விமென்ஸ் ஹெல்ப் சொசைட்டி என்ற ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய மென்சலர்ஷிப் அங்கத்திற்கு இதில் நம்ம மத்தியிலே செய்தி கொடுப்பதற்கு வந்திருக்கும் அவரை நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே அன்பான வேளையிலே உங்களை எல்லாம் நான் வாழ்த்துவதிலே மட்டற்ற மனமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். மென் ஃபெல்லோஷிப் தேவனை ஆராதிப்பதும் தேவனோடு பேசுவதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதும் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதுமாக இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக என் அன்போடு தேவனுடைய செய்தியை அளிக்கும்படியாக அழைத்த அன்புக்குரிய மென் ஃபெல்லோஷிப் செக்ரட்டரி டாக்டர் வில்லியம் அவர்களை நான் வாழ்த்துவதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், நல்ல ஒரு தெய்வ மனிதர். இப்படியாக மென் ஃபெல்லோஷிப்பிலே செக்ரட்டரியாக இருந்து நல்ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் அவர்களை நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்லாது இங்கே வந்திருக்கின்ற அன்புக்குரிய பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய கொயர் மெம்பர்ஸ், அன்புக்குரிய பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக கிராஸ் மருத்துவ கல்வி நிறுவனங்களின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்துக்கு முன்பதாக நான் இந்த இடத்திலே ஆண்டவருடைய செய்தி அளித்தது உண்டு. அதற்கு முற்பாடும் நான் இந்த இடத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்தது உண்டு. உண்மையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் கர்த்தருக்கு நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு கிருபையின் நாட்களை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாக இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான கொயர் மாஸ்டர் அன்புக்குரிய சகோதரர் அவர்களை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருக்கென்று நாம் செயல்படுவோம், ஆண்டவருக்கென்று நாம் உழைப்போம். உண்மையிலே மென் ஃபெல்லோஷிப் என்பது இன்னுமாக தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சங்கமாக காணப்படுகிறது. உங்களுடைய ஆண்டவர் தன் இன்கம்மை அதற்காக நீங்கள் செலவிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவருக்கென்று நாம் ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமில்லை. எனவே கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதிலே மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே நான்
ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களுடைய ஆயுச நாளோடு இந்த நாளை நீர் கூட்டி சேர்த்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒன்று கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? எவ்வளவு சுகத்தோடு, எவ்வளவு பலத்தோடு ஆண்டவர் நம்மை அரவணைத்து, நம்மை பாதுகாத்து, நம்மை ரட்சித்து, குடும்பமாக ஆண்டவர் நம்மை நேசித்து வருகின்றாரே, அதற்காக ஒன்று கூட ஆண்டவரை நாம் துதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் தந்த ஒவ்வொரு செயல்களுக்காக, கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்மை நாமே தாழ்த்துவோமா? ஒருவேளை உள்ளத்தில் அமைதி இல்லதோடு, வேதனையோடும், பாரத்தோடும், கண்ணீரோடும், வேதனையோடும், ஐயோ இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேனே, ஒரு நாளும் சமாதானம் இல்லையே, ஒரு நாளும் நிம்மதி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் தானா என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து கண்ணீரோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவன். எனவே ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கக்கூடிய தேவன், என்னை நீர் நேசிப்பீராக, உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் போதித்தருளுவீராக, உம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்னை நிரப்பி, ஆண்டவரே, நீர் தந்த பலத்தை இன்னும் நான் பெற்று உலகத்திலே வாழ எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்மை நாம் அப்படியே நாம் அர்ப்பணம் செய்வோமா? நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெனரேஷன் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவன். ஒன்று கூட நம்மை நாம் அப்படியே நாம் அர்ப்பணம் செய்வோம். ஒன்று கூட அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோமா? நமக்கு ஒரு தெரிந்த ஒரு பாடல் தான். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் தெரிந்தவர்கள் பாடலாம். உள்ளம் ஓரோகி கனியாதா உணர்வே தோய்மை அடையாதா உள்ளம் மோரோகி கனியாதான் உணர்வே தோய்மை அடையாதா வெள்ளம் போன்ற உமதன்பில் விரும்பி குறைகள் என்னாலோ விரும்பி கோரைகள் என்னாலோ கள்ளமான எண்ணங்கள் கனிந்தே இன்பம் பெருகவே உள்ள தூய்மை ஆகவே உள்ள ஒளியே வாராயோ உள்ள ஒளியே வாராயோ. எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, அமைதலான ஆண்டவரே, இந்த சாயங்கால பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த அன்பு, எங்கள் மேல் வைத்த கிருபை ஆண்டவரே பெரியது. ஆண்டவர் என்றாலும் நாங்கள் பல வேளையிலே உம்மை விட்டு தூரம் செல்லுகிற பாவிகளாக நாங்கள் காணப்படுகிறோம். எங்களை நேசிக்கின்ற தகப்பன், நீ வா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்முடைய சிலுவையின் கீழாக, சிலுவை நேராக அழைத்து வருகிற ஒரு தேவன் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற அன்புக்குரிய பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக.
ஒவ்வொருடைய குடும்பங்கள் இருக்கிற மெம்பர்ஸை நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் சமாதானமும் பிள்ளைகளை ஆட்டி தேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிலைவரமாக தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தது உண்மை ஆண்டவரே, பாடுகள் அனுபவித்தது உண்மை வேர்வை சென்று எங்களை வளர்த்தது உண்டு ஆண்டவரே. அந்த பூர்வ நாட்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எவ்வளவு சுகத்தோடு பலத்தோடு எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்துகின்றீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆயுசு நாட்களிலே நாங்கள் உமக்கு செய்த ஊழியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்குவீராக. அருமையான ஆண்டவரே, இந்த மென் ஃபெல்லோஷிப்பின் செக்ரட்டரி, இங்குள்ள மெம்பர்ஸ், ஸ்கொயர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒன்று கூட இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே சொல்ல போனால் ஒன்று கூட நம்முடைய ஆரம்ப நாட்களை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை வயதாகிவிட்டது என்றாலும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த உதவிகள், நம்முடைய குடும்பத்திற்கு செய்த உதவிகள், நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதன்படி தான் இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் வாசிக்க கேட்ட யோபு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? சந்தித்தால் என்னுடைய வாழ்வு நலம் பெறுமே, என்னுடைய வாழ்வு துளிர் விடுமே, நான் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேனே, இன்னும் நான் அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்வேனே, இன்னும் நான் என்னுடைய பிள்ளைகளுடைய நன்மைகளை நான் கண்டுகொள்வேனே என்று சொல்லி இந்த யோபு சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? நான் சந்தித்தால் என்னுடைய குறைகளை அவரிடத்திலே நான் கூறுவேன், என்னுடைய பாவத்தை அவரிடத்திலே நான் சொல்லுவேன், பாவத்திலிருந்து இன்னும் நான் விடுதலை பெறுவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை நாம் இந்த வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு எல்லாரும் ஒரு தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சோர் கேட்கும் செவியினில், பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் எல்லோமே, காத்திடுவார் எல்லோமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி கோரைவா
மீட்பருதீரபலத்தால் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிட்டே இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிட்டு என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் எல்லுமே காத்திடுவார் எல்லுமே. அல்லேலூயா. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். யோபனுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரை ஒரு நேசித்த ஒரு மனிதன், ஆண்டவரோடு அன்பாக காணப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அவன் ஒரு பெரிய பணக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, எல்லா வளங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 7 குமாரர்கள் கொடுக்கப்பட்டார்கள், 3 குமாரத்திகள் கொடுக்கப்பட்டார்கள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், இப்படி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தோடு காணப்பட்டான் இந்த யோபு. என்றாலும் ஆண்டவரோடு உண்மையோடு காணப்பட்டார். ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றாரே, ஏன் இவ்வளவு நான் மனமகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும், ஆண்டவரோடு நான் ஏன் ஒன்றித்து காணப்பட வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரோடு பேசுவான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தது உண்மை, என்னோடு நீர் பேசுகிறது உண்மை, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது உண்மை என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு மனிதனாக காணப்பட்டான். என்ன நடக்கிறது பாருங்கள். சாத்தான் ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்றவனாக ஓடோடி வருகிறான். அவனுடைய பிள்ளைகள் இறந்து போகின்றார்கள், அவனுடைய ஆடு மாடுகள் இறந்து போகிறது. தன்னந்தனித்தவனாக காணப்படுகிறான், வேதனையோடு காணப்படுகிறான். தன்னுடைய மனைவி திட்டி வெளியே அனுப்புகிறார். ஒரு ஓட்டை துண்டை எடுத்துக்கொண்டு சுரைந்து காணப்படுகிறான். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை விதமாக மாறிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்தவனாக காணப்படுகிறான். என்றாலும் அவனுக்கு ஒரே ஒரு விசுவாசம் உண்டு, என் தேவன் பெரியவர், அவர் என்னை தேற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு காணப்பட்டான். நடந்தது என்ன தெரியுமா? சகோதரர்கள் வருகின்றார்கள். அவருடைய சகோதரர்கள் வருகிற போது அவர்களிடத்திலே சொல்லுகிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், சந்தித்தால் நலமாயிருக்குமே, என்னுடைய வேதனை நான் அவரிடத்திலே நான் சொல்லுவேனே, நான் இப்பொழுது பாலடிக்கப்பட்டிருக்கிறேனே, அவரிடத்திலே நான் சொல்லுவேனே, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் அவரிடத்திலே சொல்வேனே என்று சொல்லி அங்கலாய்த்தவனாக காணப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகம் அவனை வெறுத்தது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள், மனைவி வெறுத்து விட்டாள். தன்னந்தனித்தவனாக வேதனையோடு காணப்படுகிற ஒரு மனிதனாக இப்போது அங்கலாய்த்து காணப்படுகிறான். எவ்வளவு வேதனை என்று பாருங்கள். என்றாலும் அவன் விட்டபாடு இல்லை. என்னுடைய நேசர் பெரியவர், அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன், அவர் இந்த உலகத்தை படைத்த தேவன், அவர் பராக்கிரம் செய்யக்கூடிய தேவன் என்று சொல்லி அவன் ஆவியிலே நிறைந்தவனாய் அவரை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று சொல்லி அந்த நண்பரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசம். பல வேதனைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, பல வேதனை அவளை சந்தித்தவனாக காணப்பட்டான். என்றாலும் ஆண்டவர் மீது அவன் விசுவாசம் வைத்தவனாக காணப்பட்டான். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு விதமாக காணப்படுகிறது. ஒருவேளை பாரத்தோடும் வேதனையோடும் யோபுவை போல நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தேனே, யோபுவை போல என்னுடைய பிள்ளைகள் காணப்பட்டார்களே, யோபுனுடைய ஆசீர்வாதம் எனக்கு காணப்பட்டதே, இன்றைக்கு நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே, வேதனையோடு காணப்படுகிறேனே, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், சந்தித்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி வேதனையோடும் பாரத்தோடும் வந்திருக்கிற ஆத்துமாவை இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிற தேவன் என்னவென்றால், நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன்,
நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். யோபுவை நான் சந்தித்தேன், அவனுடைய ஆடு மாடுகள் போய்விட்டது, அவனுடைய மனைவி ஏசி துரத்து விட்டாள், ஆனால் நான் அவனோடு இருந்தேன். அந்த தேவன் இன்றைக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ட்ரெடிஷனல் கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையிலே பாருங்கள், நாம் ஒரு எத்தனையோ நம்முடைய பரம்பரை பாட்டனார் மூப்பனார் எல்லாம் ஒரு கிறிஸ்டியானிட்டி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நிச்சயம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே கிருபை செய்து கொண்டிருக்கிறார், நான் அவருடைய ஆவியின் வல்லமை நான் பெற்றிருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உறவு இன்றைக்கு நமக்கு காணப்படுகிறதா? இதைத்தான் ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஆசீர்வதித்தது உண்மை, உலக பிரகாரமாக நம்மை வாழ வைத்தது உண்மை. இன்றைக்கு நலமோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிறதா? சமாதானம் காணப்படுகிறதா? உள்ளத்திலே அவரை பற்றி கூட ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? இதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். கோடி கோடி இன்றைக்கு காசுகள் இருந்தும் பல சொத்துகள் இருந்தும் நிம்மதி இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஆண்டவரை நாம் நாம் பற்றி கொள்ளுகிற போது, ஆண்டவரை நாம் விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவர் தரக்கூடிய ஆனந்தம் பெரிய ஒரு பேரானந்தமாக காணப்படுகிறது. அல்லேலூயா! அந்த ஒரு ஆனந்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென்.